இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். Reckoning has come. What is this? வேற லெவலில் இருக்கா. என்ன நடந்தது தெரியுமாங்க? இதை பார்க்கும்போது ஏதோ சாதாரண காமெடி வீடியோ மாத்திராங்க இருக்கு. ஆனால் இதுக்கு பின்னால பல பேரோட ஆழமான எதிர்ப்புகள் இருக்குங்க. அப்படி என்னாச்சு தெரியுமா? நீங்க இப்போ கொஞ்சம் கடந்து போயிருப்பீங்க. ஆனால் ஏப்ரல் 7ஆம் தேதி டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் தெரியுமா? ஹார்மோஸ் நீரிணையை அவர் திறக்கிறதுக்கு விதிச்சு இந்த காலக்கெடு முடியுதுன்றதால அன்னைக்கு நைட்டு அவர் வந்து ட்ரூ சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு விடுறாரு. என்ன சொன்னார் தெரியுமா? ஈரானோட மொத்த சிவிலைசேஷனே அழிய போகுது இன்னையோட அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு நாட்டையே கூண்டோடு அழிக்க போகிறோம் அப்படின்னாப்புல. அதுக்கு பெருசாக எந்த நாடுகளுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று குரல்கள் இருந்தது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒருத்தர் எழுந்து நின்னார். அவர் பேர் என்ன தெரியுமா? போப் லியோ. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களோட கரங்கள் ரத்தத்தால் நனைக்கப்பட்டிருக்கு. நீங்க மற்றவர்கள் அழிக்கிறதுக்காக ஆயுதத்தை உருவாக்குறீங்க. உங்களோட பிரேயரை என்னைக்குமே கர்த்தர் ஏற்க மாட்டாரு. இது வந்து சுத்தமாக அன்அக்செப்டபிள் அப்படின்னாங்க. சரி, இந்த போப்புன்றவர் யார் தெரியுமா? உலக ரோமானிய கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எல்லாத்துக்குமான ஒட்டுமொத்த தலைவர் தாங்க அந்த போப். காரணம் என்ன அப்படின்னா, நாடுன்றது பிரிஞ்சு இருக்கும், ஒரு செக்ரிகேஷனுக்குள்ள இருக்கும். ஆனால் மதம்ன்றது ரொம்ப பெருசு. அதுவும் கிறிஸ்தவ மதம்ன்றது ரொம்ப பெருசு. அதோட தலைவராக கருதப்படுவர் தான் இவரே சொல்லும்போது செம்ம ஷாக்கு. தலைவன் ட்ரம்ப் இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு விட்டுருக்கலாங்க. ஆனால் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜில் நான் தான் கிறிஸ்தவ அப்படின்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட ரெப்ளிகா பண்ணி ஒரு இமேஜ் வந்து போஸ்ட் பண்ணாங்க. இது அந்த இமேஜை அப்போஸ் பண்ணி ஈரான் கவர்மெண்ட் போஸ்ட் பண்ணதாங்க. போப் லியோவை பற்றி படிக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் படித்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும் போல இருந்தது. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ வந்து இவரை பற்றி போடுவாங்க. பாருங்கள். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். பார்ப்போம். பாய்.